பிகினர்ஸ்க்கு ஒரு சில சமையல் டிப்ஸ். பருப்பு வேக வைக்கும்போது, அது கூட 2, 3 ட்ராப் விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சோம்னா, நல்லா பருப்பு குழைவா வேகும். வயிறு பிரச்சனையும் வராது. சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது உப்பு, எண்ணெய் அது கூட கொஞ்சம் வார்ம் வாட்டர் கலந்து வெதுவெதுப்பான தண்ணீல பிசையும்போது நல்லா சப்பாத்தி சாஃப்ட்டா வரும். நீங்க வாங்கியிருக்க கடலெண்ணெய ஃபில் பண்ணி வச்சிருக்க பாட்டில அடியில செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கசடு தங்கியிருக்கும். அந்த மாரி இருந்ததுன்னா, அது நல்ல சுத்தமான கடலெண்ணெய் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு காலையில லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்பாத்தி வித் தால் அதெல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டு, ரீஃபில் பண்ண வேண்டிய ஜார்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஆஸ் யூசுவலா எப்பவும் போல வாக்கிங் கிளம்பியாச்சு. இன்னைக்கு போயிட்டு வரும்போது முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சரின்னு ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்தோனே அத கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். இல்லாட்டி கண்டிப்பா அது வீணா போயிரும். முருங்கைத்தழை ஃப்ரிட்ஜ்குள்ள இருந்தா 1 வீக்குக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி பழுப்பு கலர்ல இலையெல்லாம் உடனே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுரும் அடுத்த நாளே. பக்ரீத்க்கு ஊருக்கு போயிருந்தேன் எங்க நெய்பர்ஸ். திரும்பி வரும்போது மறக்காம எங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கைண்ட்.